இந்த வீட்டுக்கு என்னமோ நான் தான் ஓனரு. ஆனா, இந்த ஃபேனுக்கு நான் ஓனர் கிடையாது. என்ன இவன் குழப்புறான்? புரியலையே! அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ஓனர் இந்த வீட்ட எனக்கு விக்கிறப்போ, இந்த டிவி யூனிட்டு, அப்புறம் மாடுலர் கிச்சன் ஃபுல் செட்டப், அப்புறம் வார்ட்ரோப் செட்டப், அப்புறம் எல்லா ரூம்ஸ்லயும் ஃபேனு வித் லைட்டு, அப்புறமா பாத்ரூம்ல ஹீட்டர் மட்டும் எனக்கு விட்டு போயிட்டாரு. ரொம்ப நல்ல மனுஷனா இருக்கார்ல. ஆனா, அந்த நல்ல மனுஷன் குடுத்த ஃபேன இப்ப நான் கழட்டிட்டேன். அட காம்ப்ளிமென்டரியா குடுத்துட்டு போனா யூஸ் பண்ண வேண்டியதுதானப்பா. ஏன்பா கழட்டியிருக்க? அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த ஃபேன பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எதுக்காக கழட்டியிருப்பேன்னு. தூசியா இருக்கனால கழட்டிட்டேன்னு நினைச்சீங்கன்னா, அதுதான் இல்ல. 2 முக்கியமான ரீசனுக்காக கழட்டியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரீசன் கரண்ட் பில். இந்த மாசம் எங்க வீட்டு கரண்ட் பில் 16,000. எப்படியாச்சும் இதுக்கப்புறம் கரண்ட் பில்ல சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த 5 ஸ்டார் பிஎல்டிசி ஃபேன் வாங்கியிருந்தேன். வெறும் 29 வாட்ஸ். அண்ட் இதுக்கு முன்னாடி இருந்த ஃபேன் 90 வாட்ஸ். ஆல்மோஸ்ட் ட்ரிபிள் மடங்கு அதிகம். அண்ட் செகண்ட் ரீசன் இந்த ஃபேன்ல ரிமோட் வந்துரும். உட்கார்ந்திருக்க இடத்துல இருந்தே ஃபேன் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரெகுலேட்டர் கூட எஞ்சி போய் ஆப்ரேட் பண்ண மாட்டாருப்பா இவரு அப்படின்னு ஒரு சிலர் கமெண்ட்ல கேட்பீங்க. இதை வாங்கினது எனக்காக இல்லைங்க, ஒய்ஃப் அண்ட் குழந்தைக்காக. நைட் பேபியை காட்டில் போட்டுட்டு ஒய்ஃப் அதுக்கு பக்கத்துலேயே படுத்திருப்பாங்க. நைட் ஒரு 7 to 8 டைம்ஸ் பேபி ஃபீட் பண்றதுக்கு, டைப்பர் சேஞ்ச் பண்றதுக்கு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்குன்னு பேபி அழுகுதுன்னு குடுகுடுன்னு ஓடி வந்து ஃபேன் ஸ்பீடை இந்த இடத்துல வந்து கம்மி பண்ணுவாங்க பாவம். அதுவும் அரை தூக்கத்துல. பகல்லையும் 10 to 15 டைம்ஸ் அவங்க தான் ஓடி ஓடி வந்து ரெகுலேட்டர் சேஞ்ச் பண்ணுவாங்க. அண்ட் நைட்லயும் தூக்கத்தை கெடுத்துக்கிறாங்களே பாவம்னு சொல்லிட்டு தான் இந்த ரிமோட் ஃபேன் வாங்கியிருந்தேன். இப்போ பேபி பக்கத்துலேயே படுத்துக்கிட்டு ரிமோட்டையும் பக்கத்துலேயே வச்சுக்கிறாங்க. ஈஸியா நைட்ல அவங்க இதுல இருந்து ஆப்ரேட் பண்ணிடுறாங்க. பட் இந்த ஃபேன்ல ரிவர்ஸ் கண்ட்ரோல் மோட் இருக்கு போல இருக்கு, நானே கவனிக்கல. ரிவர்ஸ் பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா ஃப்ரண்ட்ல ஓடிட்டு இருக்க ஃபேனு கொஞ்ச நேரத்தில் ஆட்டோமேட்டிக்கா அப்படியே ரிவர்ஸ்ல ஓட ஆரம்பிச்சிடும். பாருங்க, யூசர் மேனுவல்ல படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது ரிவர்ஸ் கண்ட்ரோல் நம்ம ஊருக்கு தேவையே இல்லை. ரிவர்ஸ் கண்ட்ரோல் மோட்ல காத்து வராது, ஆனால் ரூம் மட்டும் வார்மா வச்சுக்குமா. இது மோஸ்ட்லி ஊட்டி, கொடைக்கானல், காஷ்மீர் இந்த மாதிரி இடங்களுக்கு தான் செட் ஆகும். இந்த ரிவர்ஸ் ஆப்ஷன் இல்லாம வாங்கியிருந்தேன்னா இன்னும் ஒரு 700 rupees கம்மியாவே ஃபேன் கிடைச்சிருக்கும். ஸ்பீட் கண்ட்ரோலுக்கு ரிமோட் பயங்கர யூஸ்ஃபுல். மற்ற எந்த ஃபீச்சரும் எனக்கு அவ்வளவா யூஸ் ஆகல. அண்ட் இப்போதைக்கு இந்த ஒரு ரூம்ல மட்டும் தான் இந்த ஃபேன் மாட்டிருக்கேன். அண்ட் கூடிய சீக்கிரம் வீடு ஃபுல்லாவே இந்த ஃபேன் மாட்டிடுவேன். ஃபேன் லிங்க் உங்க ரெஃபரன்ஸ்க்கு இந்த வீடியோல டேக் பண்ணிருப்பேன். தேவைப்பட்டா மட்டும் வாங்கிக்கோங்க, இல்லைனா காசு வேஸ்ட் பண்ண வேண்டாம்.